கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் 1 பேதுரு 3:11. சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். நாம் சமாதானத்தை தேடுவது மட்டுமல்ல, அதை பின்தொடரவும் வேண்டும். ரோமர் 12:18 வாசிக்கிறோம், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று. எல்லா நேரங்களிலும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருப்பது என்பது முடியாத காரியம். தீமை செய்கிற மக்களுடன் நாம் சமாதானம் கொள்ள முடியாது. தீமைக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது நிமித்தமாக சிலர் எதிர்த்து நிற்பார்கள். அவர்களோடு நம்மால் முடிந்தவரை சமாதானமாக இருக்க வேண்டும். நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்க அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவில் இரத்தம் சிந்தி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அவரோடு கூட நம்மை ஒப்புரவாக்கினார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு உலகத்தில் வைத்து போன மிகப்பெரிய ஈவு சமாதானம். சமாதானம் பரிசுத்த ஆவியின் கனிகளில் ஒன்று. முதலில் நாம் தேவனோடு சமாதானமாய் இருக்கவும், பிறகு மற்றவர்களோடு சமாதானமாய் இருக்கவும் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கும்போது சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். எபேசியர் 4:3 வாசிக்கிறோம், சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று. ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு நாம் சமாதான கட்டினால் நம்மை கட்டிக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதானக்காரனர். அவரே சமாதானத்தின் பிரபு. அவருடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். லூக்கா 10:5 வாசிக்கிறோம், ஒரு வீட்டிற்குள் போகும்போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம். நாம் ஒருவரையொருவர் பார்க்கும்போது சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துதலை சொல்ல வேண்டும். பவுல் தன்னுடைய கடிதத்தை எழுத ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் சமாதானத்தை பாய்க்கிறவர்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் சமாதானத்தின் தேவன் நம் நடுவில் இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு மட்டுமல்ல, நம்மையும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாற்றியிருக்கிறார். 1 பேதுரு 3:11 வாசிக்கிறோம், சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.